வெல்கம் டு இம்ரான் vlog. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். எதுக்காக இப்போ தேவையில்லாமல் ஷாப்பிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லாங் ட்ரிப் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். அந்த ட்ரிப்பில் இவங்க எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேரை பார்க்கவும் போகிறீங்க. லாஸ்ட்டு நம்ம காலேஜ் ஐடி vlog போன வருஷம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மைசூர் போயிருக்கோம். அதையும் தலைவர் வந்துருப்பாப்புல. ரீசெண்டாக அவர் தெரியலையா போயிருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா வர்க்கலா சீரிஸ் இவனை பார்த்துருப்பீங்க. ஊர் பேர் சொல்ல மாட்டேன், அது நீங்கள் அடுத்தடுத்து வர எபிசோட்ல பார்ப்பீங்க. இப்போ சும்மா ஊருக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பையனா என்னை மண்டே கழுவி ஷாப்பிங் பண்ண வச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? அறிவாக்கா நீங்க தான் இப்படி பண்றீங்க, அரட்டிட்டாங்க. அதனால தெரியல, மண்டே கழுவி நான் ஒரு பேண்ட் எனக்கு பிடிச்ச பைக் எடுத்தேன். அதுக்கப்புறம் மண்டே கழுவி ஷாப்பிங்கை முடிச்சுட்டாங்க. அது ஒரு நிமிஷம் திறந்து மட்டும் காமிங்க. திறந்து பாருங்க. யாரு உண்மையே சட்டையை மட்டும் காமிட திறந்து அதை எடுத்து உள்ள விட. அது யாரும் சட்டையே அருமையா இருக்கு. என்னடா சைஸ் ட்ரிபிள் சைஸ் பெருசு. வேற இவர் யாருன்னு அணில் குட்டி, அணில் குஞ்சு அதான் அணில் குஞ்சு சீனு மாப்பிள்ள. எல்லாருமே பிராண்டா? ஓகே. டிவிக்கு எங்க கட்சி ஒருத்தன் சரி ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் இப்போதான் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டோம். இன்னும் 2-3 பேர் எடுக்கவே இல்லை. இப்போ நம்ம கரெக்டாக விஷால் மால் பக்கத்தில் இருக்க இந்த சக்ஸஸ் நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இங்கே இருக்கணும் அதுங்களா இந்த மாதிரி கேமரா. இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம எங்கே போக போகிறோம்னா ஸ்டுடியோ பியூட்டி பார்லர். எங்கள் ஏரியாவில் இப்போ ஸ்டுடியோ போக போகிறோம். எங்கள் ஏரியாவில் பெருசு இருக்குடா, நாங்களும் பெரிய ஆள் வரைக்கும். நாங்கள் அண்ணா இருக்க போகிறோம். நம்ம அண்ணா மாப்பிள்ள இங்கே பெரிய கலெக்ஷன் இருக்கு மாப்பிள்ள. வாங்க உங்களை கூட்டிட்டு காட்டுறேன். ரைட்டு காய்ஸ் அப்புறம் தந்திக்கிறேன் காய்ஸ். நீ வாங்கிக்கடா. ஓகே, அடுத்த நிறுத்தமான ஸ்டுடியோக்கு வந்தாச்சு. இவங்க தான், நான் ஆல்ரெடி எங்க ஏரியா தான், அப்படியே இங்கதான் எங்க வீடு. ஸ்டுடியோ தலைவா என்னடா பண்ற? என்ன மாப்பிள்ள உட்காந்துட்ட? என்னாச்சு? நீ போங்கடா. நீ தனியா வண்டியா ஒன்னு எடுக்க மாட்டேங்கிற உருப்படியா? என்ன எடுத்துட்டான் இருக்கீங்க? இங்க பாரு, நான் சொல்ற மாதிரிக்கு காப்பாத்திக்க பர்ச்சேஸ் பண்ணிக்க. நீங்க மண்டே கழுவிட்டீங்க எங்க வச்சு ஷாப்பிங்லாகடா. மாப்பிள்ள எல்லாமே ஒரு கண்டென்ட். பேசுனாதான்டா. கண்ணாடி ஷாட்டா ப்ரோ? டேய் இந்த ட்ராக் எடுறா. நீ எடு. காசு இல்லப்பா. அப்பட இது எடுத்துட்டு போய் நம்ம ஸ்குட் கேம் விளையாடுவாங்க. இது ஸ்குட் கேம் உடையது தானே? அதே ஸ்குட் கேம் விளையாடுவாங்க போய். எவ்வளவு? நீ ஸ்குட் கேம் விளையாடுடா. இந்த அங்க சட்டை அங்க இருக்கு. அப்படியே மேட்சிங் மேட்ச் போடுடா. வேற லெவல்ல இருக்குடா. போய் 800 ரூபாடா. அப்ப வாங்க வந்தனா வாங்கணும்டா. 800 ரூபாடா. ஏய் இந்த பேன் நல்லா இருக்குடா. இது போ இந்த ட்ரெஸ் வாங்கடா. இது ஃபுல்லா கண்டதா. இப்பதான் முடிக்க எல்லாமே. ஏய் இதெல்லாம் நீ போட முடியாடி. உள்ள இங்க பாரு எத்தனை கரெக்டா ஈஸியா நல்லா இருக்கு. அடுத்து வந்து நிம்மதியா படுத்து ஓரது இருக்கு. தூக்கம் வருது மாப்ள, பசிக்குது மாப்ள. ஹவுஸ் எடுக்கவே வந்தேன். அதான் நமக்கு அமைஞ்சிருச்சு ஹவுஸ். அமைஞ்சிருச்சு? எங்க அமைஞ்சிருச்சு? உங்களுக்கு அதாவது வீட்ல எனக்கு 8 ரெண்டா ட்ரவுசர் வீட்ல இருந்து. ஓ, தனியா டீலிங் போட்டீங்க. அந்த வணிகம் வந்து ஜூஸ் வாங்கி தர மாட்டேன். வெளியே கூட்டு வந்தேன். நாங்க இருந்து ஜூஸ் வாங்கிட்டோம். இன்னைக்கு அப்படியே போடி கூடி தள்ளி. ஆமா, நீ வந்து போற இடத்துல சந்திச்சுனா நல்லா இருக்கும். மனுஷன் நல்லா இருக்கும். அது காரணமா இருக்கு. நாங்க ஒரு ஜூஸ் வாங்கிட்டோம். ஒரு 10 ரூபா ஜூஸ், ஒரு 10 ரூபாய் ஒரு 5 ரூபா மிட்டாய் 10 ரூபா ஜூஸ். என்ன சொன்னேன்? காசு இல்லப்பா. அதே காசு எவ்வளோ வச்சிருக்கான்? 2000 வச்சிருக்கான். 800 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துக்கான். மிச்சம் 1200 ரூபாய் ஒரு 10 ரூபாய் தர மாட்டேன். இன்னும் எனக்கு ஷார்ட்ஸ் எடுக்கணும். இன்னும் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கே, ஒரு வாரத்தை சொல்ல. இப்போ இதுதான் மாப்பிள்ள தேடிட்டு இருந்தேன். ஓவர் சைஸ். நான் ஓவர் சைஸ் கத்திட்டேன். பரவாயில்ல, இதுல எதுவும் எடுக்கல. கருப்பு கலர் எடுக்கவா? அது எடுக்கவா?
பொண்ணுங்களுக்கு பிடிக்கல. டேய் லூஸ் பிளே வந்து இது நான் இது எடுத்துக்கேன்டா. அப்படியா? இது எடுத்துக்கேன். அப்ப ஒண்ணா போடுவோம் மாப்ள. இது எடுத்துக்கேன். அப்புறம் பீரோட் எடுத்துக்கேன். சரி இப்ப லைட் கலர் லைட் டைப் சூப்பரா இருக்கு. லைட் கலரா? லைட் கலரா? அந்த இருக்குப்பா லைட். அந்த இருக்குடா லைட். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இன்னும் ஒரு சட்டை இருக்கு, இன்னும் ஒரு ட்ரெஸ் மட்டும் இருக்கு. என்ன ட்ரெஸ் வேணும்? இந்தா 200 ரூபாய்க்கு போயிட்டு இன்னொன்று தூக்கு. டேய் இங்க ராமா இதே டீ-ஷர்ட் பண்ணி வந்தீங்களா? வா வா. பரவாயில்ல, இங்க இந்த மாதிரி டிஷர்ட் நல்லா இருக்கு. நானும் பாத்தீங்கன்னா பிளாக் ஒன்று ரோஸ் ஒன்று எடுத்திருக்கேன். 200க்கு. இந்த பக்கம் தனியாக வச்சுருக்காங்க, சாமா பேச டீ-ஷர்ட் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் எனக்கு ஏதாவது மேட்சிங் அது பேக் பின்னாடி காமி, பின்னாடி காமி, பின்னாடி எப்படி இருக்கு? பிளெயினா? அது ஃபுல்லாக பிளெயின்ரா பின்னாடி. பின்னாடி ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும்டா. பிளாக் செட் ஆகுது பாருடா. டேய் இதுக்கு Black இத பாரு. ஷாப்பிங் வெரியன் அவன் எடுத்து எல்லாரும் மண்டே கை சரக்கு வீட்டுக்கு பசிக்கு எனக்கு. எடுத்துட்டே நீ என்ன எடுத்தியா எடுக்கலையா? லாஸ்ட் டைம் வந்து இதை தான் பண்ண. லாஸ்ட் டைம் வந்துட்டு 7 கடை பார்த்தோம், 7 கடையிலையுமே ஒன்றுமே எடுக்கல. வேலைக்கு பார்த்தேன். பேசுங்க ரெப்பு. ரெப்பு நீங்கள் தான் பேசணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எடுக்கட்டும், யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் இதை 2 தூக்கிட்டேன். இது இந்த கலர் தூக்கூட எல்லாரும் ஒரே மாதிரி போடுவோம்டா, ரோஸ் கலரு. நீ ஒன்று ரோஸ் எடுறா, 200 ரூபா தான்டா, போடுறா, ஒரே மாதிரி போடுவோம்டா. தாண்டா ரோஸு பின்னாடி உனக்கு எதுவுமே பாரு. கீழே இருக்கு. ஏய் அதே தாண்டா, எல்லாம் ஒன்று தாண்டா. என்னது என்னது வாழ்த்துக்கலாம். அவ்வளவுதான் அப்படியே எடுத்து எடுக்கலையா? அவ்வளோதான், உனக்கு கொண்டுருவேன். அவ்வளோதான். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஊருக்கு போகும்போது நான் உனக்கு காமிக்கிறேன். ஒரே மாதிரி போட்டு ஃபோட்டோ எடுத்து தமிழுக்கு போஸ்ட் கொடுக்குறோம். ஏய் பின்னாடி வேற மாதிரி இருக்குடா. அதுதானே? ஆமாம், நீ ரொம்ப நேரமாக பிடிக்க வச்சுக்கேன். இவர் பேர் பார்த்தீங்கன்னா மதன். எங்கள் கிளாஸில் பெரிய கை, எங்கேயும் வரமாட்டார். ஆனால் ஏமாம்மா மூஞ்சியை காமிங்க. டேய் பிள்ளை டேய் என்ன வந்து பச்சடியா? இவர் ஒன்றுமே எடுக்கலையே. எடுத்துட்டேனா? அப்படியே வந்து வேலைக்கு தான் பார்க்குறியா 2 நாளா? இது ஒன்று தான் எடுத்திருக்கா. லாஸ்ட் டைம் 7 கடை வந்து ஒன்றும் எடுக்கல. அதை வச்சுட்டுப்பியா? அவ்வளோ அதை எடுக்க மாட்டியா? இது எடுக்க மாட்டேன். அதுதான் இது அப்படி இதே எடுத்துக்கணும். ஆமா, அது அவ்வளவு கொடுத்துருக்கு, இது இவ்வளவு கொடுத்து எடுத்துக்க. 400 200. டீ இதை நாளைக்கு போட முடியா? ஆமா, நீ பாட்டு தூக்கிட்டு வர. டேய் டேய் இங்க போ. ஏய் அந்த பேக் எங்கடா? அவன் பாட்டுக்கு இஷ்டம் போட்டு தூக்கிட்டு போறான்டா. சரி ஓகே, கிளம்புவோம். ஒரு வழியாக ஸ்டுடியோவில் ஷாப்பிங் முடிச்சாச்சு. நான் 2 சட்டை எடுத்தேன், அவன் 1. எல்லாருமே ஒரு டிஷர்ட் எடுத்தான். பரவாயில்ல, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. A few moments later. ஆமா, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்? ஃபோன் பேசிட்டு இருந்தியா? லைட்டா சப்பசிக்கு ஆகி போச்சு. ஐலைனர் வேஸ்டா போச்சு. நீ போட்டுக்கடா. இல்ல இல்ல இல்ல. பேசி கரெக்ட் பண்ணிட்ட. என்ன தர நீங்க கூட்டது எப்படி இருக்கு? பேசுடா, வாயை துறடா. வாயை துறங்க. என்ன சொல்றேன்னா, ரெப்பா இருக்கீங்க காலேஜில். என்ன கொஞ்சம் போடுறா, காலேஜில் அவ்வளோ கிளிக்கிறீங்க. இங்கே வந்து வாயை திறக்க மாட்டேங்குது. சொல்லுங்க. தயிர் வெங்காயம். ஓ அப்படி சாப்பாடு. முட்டை போட்டாக்கு தயிர் வெங்காயம். முட்டை போட்டா ப்ளஸ் தயிர் வெங்காயம் வேற லெவல். சாப்பிட்டு பாருங்க. கிளம்பிட்டாங்க காய்ஸ். இதை எங்கள் வீட்டில் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோமா? இதை வேற அளந்து தூக்கிட்டு இருக்கணும்டா. கடையை போகிற வழிதாண்டா கடை. என் வீட்டுக்கு கொடுத்துட்டு அப்படியே உன் வீட்டுக்கு போகலாம். உன் வீட்டில் போயிட்டு திரும்ப என் வீடு வந்து திரும்ப உன் வீட்டுக்கு போகலாம். இது எப்போ நான் கொண்டு போகிறது? மாறி திரும்ப சைடில் மாற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போடா. உனக்கு தான் சுற்று பெட்ரோல் போகும். வாழ்த்துக்கள். ஓகே, இந்த எபிசோட இதோட என் பண்ணிக்கலாம். டடா பாய், சி யூ பாய். ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. சாப்பிட்ட இடம் பார்த்தீங்கன்னா இந்த கடை தான். எங்கன்னா கரெக்டாக நம்ம அரசன். அது நான் மியூட் போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. அந்த ஊரில் சொல்கிறான். இங்கே அரசன் ஸ்வீட்ஸ், அதாவது நரிமேடு அரசன் ஸ்வீட்ஸுக்கு அப்படியே இந்த பக்கம் இருக்குது இந்த கடை. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கிளம்புறோம்.